MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. தமிழ், ஆங்கிலம் உள்ளிட்ட 13 மொழிகளில் மாணவர்கள் தேர்வு எழுத வசதி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் 1.5 லட்சம் பேர் நீட் தேர்வை எழுதுகின்றனர். இதற்காக சென்னை, மதுரை, திருச்சி, கோவை, நெல்லை உள்ளிட்ட 31 மாவட்டங்களில் நீட் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு, கேரளம், மேற்கு வங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரி ஆகிய 5 மாநில தேர்தல்களுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறவிருக்கிறது. காலை 8 மணி முதல் தொடங்கப்படும் வாக்கு எண்ணிக்கையில் முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு அடுத்து ஒவ்வொரு சுற்றாக வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படும். தேர்தல் முடிவுகளை ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். மதுரையில் நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கை மையத்தில் பணியாற்ற உள்ள பாஜக முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். மேற்கு வங்கத்தில் 285 வாக்குச்சாவடிகளில் மே 21ஆம் தேதி மறு வாக்குப்பதிவு நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. ஃபார்தா சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகளில் கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி நடைபெற்ற 2வது கட்ட வாக்குப்பதிவில் தேர்தல் நடைமுறை கடுமையாக மீறப்பட்டதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்திருக்கிறது. திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக சூறைக்காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் திடீரென இடி மின்னலோடு கனமழை கொட்டி தீர்த்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலோடு 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. அழகர் கோவில், கிடாரிப்பட்டி, நாவினிப்பட்டி, தும்பைப்பட்டி, வெள்ளலூர் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக சூறைக்காற்றுடன் மழை பெய்ததால் பாதுகாப்பு கருதி மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. திண்டுக்கல்லில் கடும் வெயில் காரணமாக மக்கள் வீட்டை விட்டு வர முடியாத நிலை இருந்து வந்த நிலையில் திடீரென மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அரசு மருத்துவமனை, ஒய்யமார்பட்டி, நாகல் நகர் உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலோடு கனமழை கொட்டி தீர்த்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த விளம்பர பலகைகள் திடீரென வீசிய சூறைக்காற்றின் காரணமாக சரிந்து விழுந்தன. இரவு நேரத்தில் சூறைக்காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கிய நிலையில் பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த விளம்பர பலகை சரிந்து விழுந்த போது அங்கு யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. திருச்செந்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென வீசிய சூறைக்காற்றின் காரணமாக மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். கடந்த சில நாட்களாக கடும் வெயில் மக்களை வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென மழை பெய்வது போல் சூறைக்காற்று வீசியதால் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் திடீரென இரவு நேரத்தில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வெயில் மக்களை வாட்டி வதைத்து வந்த நிலையில் சிவகங்கையில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததால் 2 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதேபோல விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி, காரியாபட்டி பகுதிகளிலும் சூறைக்காற்று மற்றும் இடி மின்னலோடு கனமழை பெய்தது. மதுரையில் இடி மின்னலோடு பெய்த கனமழையின் காரணமாக பாண்டிபசார் ரயில்வே நிலையம் அருகே சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். வெயில் வழக்கத்தை விட அதிக அளவில் இருந்ததால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்த நிலையில் பழங்கானத்தம், ஆடக்குளம், புதூர் உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. மானாமதுரையில் வீசிய பலத்த சூறாவளி காற்றால் சித்திரை திருவிழாவிற்காக வைகை ஆற்றங்கரையில் அமைக்கப்பட்டிருந்த கடைகள் அனைத்தும் காற்றில் பறந்தன. சுமார் 1 மணி நேரமாக பலத்த காற்றுடன் மழையும் பெய்ததால் கடைகள், ராட்டினங்களில் இருந்த மின் விளக்குகள் அணைக்கப்பட்டன. இதனால் நிலாச்சோறு நிகழ்விற்காக வந்திருந்த பொதுமக்கள் ஏமாற்றமடைந்தனர். தலைநகர் டெல்லியில் நேற்று இரவு பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. நேற்று முன்தினமும் நேற்றும் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மாலையில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து தலைநகரில் ராவுதுலா ராம் மார்க், ஆர்கேபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. மழை பெய்து முடிந்தவுடன் சாலைகள் சுத்தமாகி பளபளவென பளிச்சிட்டன.
உத்தரகாண்ட் மாநிலம் டெஹ்ரியில் இடியுடன் கூடிய கனமழையும் பலத்த சூறாவளி காற்றும் வீசியதால் வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் கடும் அவதிப்பட்டனர். மாநிலத்தில் டெஹ்ரி உட்பட பல மாவட்டங்களுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் மே 4 மற்றும் 5 தேதிகளுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் நேற்று மாலையில் இருந்தே இடியுடன் கூடிய மழையும் பலத்த சூறாவளி காற்றும் வீசியது. மத்திய அரசு மறுசீரமைப்பு செய்திருக்கும் நித்தி ஆயோக்கின் புதிய துணைத் தலைவர் அசோக்குமார் லஹிரி மற்றும் புதிய முழுநேர உறுப்பினர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். புதிய உறுப்பினர்களின் அனுபவம் மற்றும் அறிவு நாட்டின் கொள்கை உருவாக்கத்தை மேம்படுத்தும் என நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். பாஜக நிர்வாகி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட கர்நாடக காங்கிரஸ் எம்எல்ஏ வினய் குல்கர்னி எம்எல்ஏ பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இதனையடுத்து அவர் எம்எல்ஏவாக இருந்த தார்வாட் சட்டப்பேரவை தொகுதி காலியாக உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. 2016 ஆண்டு பாஜக நிர்வாகியை கொலை செய்த வழக்கில் அவருக்கு சமீபத்தில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. மத்திய பிரதேசத்தில் படகு கவிழ்ந்த விபத்தில் பலியானவர்கள் எண்ணிக்கை 11ஆக உயர்ந்திருக்கிறது. ஜபல்பூர் பர்கி அணையில் சுற்றுலா பயணிகள் சென்ற படகு பலத்த சூறைக்காற்றால் கவிழ்ந்து பயணிகள் நீரில் மூழ்கினர். இதில் 9 பேரின் சடலங்களும் 28 பேர் உயிருடனும் மீட்கப்பட்ட நிலையில் மாயமான 4 பேரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்றது. இதில் மேலும் 2 சடலங்களை மீட்பு படையினர் மீட்டனர். டெல்லி கீழ்கோர்ட்டில் நீதிபதியாக பணிபுரிந்த 30 வயதான அமன்குமார் சர்மா சப்தர்ஜங் பகுதியில் உள்ள தனது வீட்டில் மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். 2018 ஆண்டு புனேவில் உள்ள சட்டப்பள்ளியில் இளநிலை சட்டப்படிப்பை முடித்த அவர் 2021 ஆண்டு டெல்லி நீதித்துறையில் பணியில் சேர்ந்தார். ஹிமாச்சல பிரதேசத்தில் வீசிய பலத்த காற்று காரணமாக ஜீப் மீது மரம் சாய்ந்து விழுந்ததில் ஆசிரியைகள் 4 பேர் உயிரிழந்தனர். ஓட்டுநர் உட்பட 3 பேர் பலத்த காயமடைந்தனர். குல்லு மாவட்டம் சம்சர் குக்ரா சாலையில் பாடி ஓயல் அருகே பொடிரோ ஜீப்பில் ஆசிரியைகள் உட்பட 7 பேர் சென்றபோது பலத்த சூறாவளி காற்று வீசியதில் சாலையோரம் இருந்த ராட்சத பைன் மரம் சரிந்து ஜீப் மீது விழுந்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நிலக்கரி கழிவுகள் சரிந்து விழுந்ததில் உள்ளுக்குள் புதைந்து 4 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். தன்பாத் பகுதியில் உள்ள பாரத் கோக்கிங் கோல் லிமிடெட் நிறுவனத்திற்கு சொந்தமான முனிச்சிக் நிலக்கரி சுத்திகரிப்பு நிலையத்தில் தொழிலாளர்கள் லாரிகளில் நிலக்கரி கழிவுகளை ஏற்றிக் கொண்டிருந்த போது கழிவுகள் சரிந்து விழுந்தன. குஜராத் மாநிலம் ராஜ்கோட் அணையில் குளித்தபோது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். ரிக்ஷா உரிமையாளர் பரத் ஜாதவ் அணையின் கரையில் உள்ள கோவிலில் தனது குடும்பத்தினரோடு சென்று தரிசனம் செய்தார். பின்னர் 4 பேரில் ஒருவர் குளிப்பதற்காக அணையில் இறங்கிய போது திடீரென நீரில் மூழ்கினார். அவரை காப்பாற்ற முயன்று மற்றவர்களும் அணையில் இறங்கியதில் 4 பேரும் உயிரிழந்தனர். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் மேயர் பதவிக்கு தமிழ் பெண் ஒருவர் போட்டியிட உள்ளார். கேரளத்தில் உள்ள தமிழ் குடும்பத்தில் பிறந்தவரான நித்யாராமன் தனது 6 வயதில் அமெரிக்காவிற்கு குடிபெயர்ந்தார். நகர்ப்புற திட்டமிடலில் முதுகலை பட்டம் பெற்ற இவர் 2020 முதல் முறையாக லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரசபை வார்டு உறுப்பினராக தேர்தலில் வென்ற முதல் தெற்காசிய பெண் என்ற பெருமையை பெற்றார். போர் நிறுத்தத்தை மீறி இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 7 பேர் கொல்லப்பட்டதாக லெபனான் தேசிய செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. தெற்கு லெபனானில் குவார் தஜால் கிராமத்தில் ஒரு காரின் மீது நடத்திய தாக்குதலில் 2 பேரும், லவாசே கிராமத்தில் ஒரு வீட்டின் மீது நடத்திய தாக்குதலில் 3 பேரும், ஷோகின் கிராமத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 பேரும் உயிரிழந்தனர். போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ரோபோவை அமர்த்தியிருக்கும் சீனாவின் முயற்சி சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. இந்த ரோபோ போலீசாருடன் இணைந்து போக்குவரத்து விதிமீறல்களை கண்காணிப்பது, பாதசாரிகளுக்கு வழிகாட்டுவது மற்றும் நெரிசலான நேரங்களில் போக்குவரத்தை சீர் செய்வது என சூழலுக்கேற்ப பணிகளை மேற்கொள்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூரில் உள்ள தனியார் பள்ளியின் மாணவர்கள் பயன்பாட்டிற்காக நீர்நிலை பகுதியில் சிறிய பாலம் கட்டிக்கொள்ள அனுமதி கோரிய வழக்கில் பாலம் கட்ட அனுமதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. நீர்நிலை பகுதி என ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட இடத்தில் பாலம் கட்ட எவ்வாறு அனுமதிக்க முடியும் என நீதிபதி கேள்வி எழுப்பினார்.
இஸ்ரோவின் கனரக ராக்கெட்டான LVM-3 திறனை அதிகரிக்க ரஷ்யாவின் RD-191M செமி கிரையோஜெனிக் என்ஜின்களை வாங்க அந்நாட்டுடன் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது. உள்நாட்டிலேயே இந்த தொழில்நுட்பத்தை இஸ்ரோ தயாரித்து வந்தாலும் நாட்டின் அடுத்த கட்ட விண்வெளி இலக்குகளை விரைவாக எட்ட இது உதவும் என இஸ்ரோவின் 2025-26 ஆண்டு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 23 நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தொகுதி வாரியாக பதிவான வாக்குகளின் விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. மொத்தமாக 4,87,00,000 வாக்குகள் 85.10% பதிவாகியிருக்கும் நிலையில் அதிகபட்சமாக கரூர் தொகுதி 93.41% வாக்குகள் பெற்று முதலிடம் பிடித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் 62 வாக்கு எண்ணும் மையங்களில் நாளை வாக்குகள் எண்ணப்படுகின்றன. வணிக சிலிண்டர்களின் விலை உயர்வால் மே 5 முதல் விடுதி கட்டணம் உயரும் என தமிழ்நாடு ஐடி விடுதி மற்றும் தங்கும் விடுதி அசோசியேஷன் அறிவித்திருக்கிறது. சிலிண்டர், விறகு, மளிகை பொருட்களின் விலை உயர்ந்திருப்பதால் விடுதி கட்டணத்தில் 1000 ரூபாய் உயர்த்தப்படுவதாக தெரிவித்துள்ளது. அதே சமயம் விடுதிகளின் வசதிகளை பொறுத்து கட்டணம் மாறுபடும் எனவும் தெரிவித்துள்ளது. கொலை வழக்குகளில் யார் குற்றவாளி என்பதை கண்டறிய அனைத்து முயற்சிகளும் எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. அதை விடுத்து யாரையாவது ஒருவரை குற்றவாளி என அறிவிப்பதன் மூலம் கடமை முடிந்துவிட்டதாக விசாரணை நீதிமன்றம் கருத முடியாது என கூறி ஸ்ரீவில்லிபுத்தூர் இரட்டை கொலை வழக்கில் துரையரசனுக்கு விதிக்கப்பட்ட இரட்டை ஆயுள் தண்டனையை ரத்து செய்திருக்கிறது. கருத்து கணிப்புகளுக்கு அப்பால் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற குரல் ஓங்கி ஒலிக்கும் என அமைச்சர் சேகர் பாபு கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஏற்கனவே கட்டங்களை உடைத்து எறிந்தவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்று தெரிவித்திருக்கிறார். வேளாங்கண்ணி பேராலயத்திற்கு தவிக தலைவர் விஜய் வருவதாக கூறப்பட்டிருந்த நிலையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் குடும்பத்தோடு பிரார்த்தனை செய்தார். அவருக்கு பேராலயம் தரப்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டு மாதா உருவப்படம் மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. விஜய் வராததால் அவரை பார்க்க திரண்டிருந்த ரசிகர்கள் ஏமாற்றமடைந்தனர். குழந்தையை தங்களது உடன்பிறப்புகளிடமிருந்து தனிமைப்படுத்தி வளர்க்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தியிருக்கிறது. பிரிந்து வாழும் தம்பதியின் ஆண் குழந்தையை தந்தையும் பெண் குழந்தையை தாயும் பராமரிக்க உத்தரவிட்ட கீழமை நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து ஆண் குழந்தையையும் தன்னிடம் ஒப்படைக்க கோரி தாயார் மேல்முறையீடு செய்தார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சாலை சீரமைப்பு உள்ளிட்ட மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருவதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். ஜூன் மாதம் சீசன் தொடங்க உள்ள நிலையில் வளர்ச்சி திட்ட பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகளும் அங்குள்ள வியாபாரிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் விக்கிரமசிங்கபுரம் அருகே மங்கம்மாள் சாலை குடியிருப்பு பகுதியில் 2 கரடிகள் இரவு நேரங்களில் சுற்றித் திரியும் வீடியோ வெளியாகி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் இருந்து தண்ணீர் மற்றும் உணவை தேடி வெளியேறி குடியிருப்பு பகுதிகளில் சுற்றித் திரியும் 2 கரடிகளை பிடித்து வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பரோட்டா பார்சல் வாங்குவதில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் வாடிக்கையாளர்கள் 2 உணவக ஊழியர்கள் கத்தியால் வெட்டிய சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு அருகில் உள்ள உணவகத்திற்கு சென்ற 2 பரோட்டா ஆர்டர் செய்த நிலையில் பார்சல் வர காலதாமதமானதால் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் புதிதாக கட்டி திறக்கப்பட்டுள்ள வணிக வளாகம் பயன்படுத்தப்படாமல் உள்ளதால் மதுப்பிரியர்களின் கூடாரமாக மாறி வருவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சுமார் 15 கோடியில் கட்டப்பட்டு திறக்கப்பட்டிருக்கும் வணிக வளாகத்தில் தேவையான அடிப்படை வசதிகள் இல்லை என கூறி வியாபாரிகள் அதனை பயன்படுத்துவதை தவிர்த்து வருவதாக கூறப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் மாங்கனாம்பட்டியில் உள்ள பேருந்து நிறுத்த கட்டடத்தின் மீது வாகனம் மோதி சேதமடைந்ததால் பயணிகள் அங்கு நிற்க முடியாமல் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். சிதிலமடைந்த பேருந்து நிறுத்த கட்டடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டடம் கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் உள்ள டிவிஎஸ் பைக்குகள் விற்பனை செய்யும் ஷோரூமில் உள்ள ஊழியர்களிடம் வாடிக்கையாளர் ஒருவர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அன்னை சத்யா நகரைச் சேர்ந்த அருணாச்சலம் என்பவர் 3 ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கிய டிவிஎஸ் எக்ஸல் பைக் அடிக்கடி பழுதடைவதாக கூறி ஷோரூம் ஊழியர்களிடம் கேட்டபோது அலட்சியமாக பதிலளிப்பதாக புகார் தெரிவித்திருக்கிறார்.
மாவட்டம் வள்ளியூரில் 7 வயது சிறுவன் தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சந்தன மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த மாரியப்பனின் மனைவி ரேவதி அங்குள்ள நகைக்கடை உரிமையாளர் வீட்டில் வேலை செய்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் தனது 7 வயது மகன் சிஜு கிரீஸை தாம் வேலை செய்யும் இடத்திற்கு அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே தனியார் நூற்பாலையில் உடைந்த இயந்திரத்தை சரி செய்து கொடுக்க வேண்டும் என நிர்பந்தம் செய்து வடமாநில பெண் தொழிலாளர்கள் உள்ளிட்டோரை ஆலை நிர்வாகம் தாக்கியதாக புகார் எழுந்திருக்கிறது. ஆனங்கூரில் உள்ள ஆலயா ஸ்பின்னிங் மில்லில் ஜார்க்கண்ட் மாநில தொழிலாளர்கள் ஏராளமானோர் பணியாற்றி வந்துள்ளனர். மதுரை வாடிப்பட்டி அருகே 10ஆம் வகுப்பு படித்துவிட்டு 20 ஆண்டுகளாக மருத்துவம் பார்த்து வந்த போலி பெண் மருத்துவரை போலீசார் கைது செய்தனர். கச்சைக்கட்டியில் செயல்பட்டு வந்த ஜெயா கிளினிக்கை சுகாதாரத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது ஜெயா என்பவர் 10ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு போலியாக மக்களுக்கு மருத்துவம் பார்த்து வந்ததை கண்டுபிடித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே 10ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதால் மாணவி தற்கொலை செய்து கொண்டதாக கூறி அரசு பள்ளி ஆசிரியரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். அரசு பள்ளியில் படித்து தேர்வு எழுதியிருக்கும் மாணவி வீட்டில் தனியாக இருந்தபோது தனது உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்துக் கொண்ட நிலையில் தற்போது சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். மதுரை விமான நிலையம் அருகே தனியார் கல்லூரியில் உள்ள நீட் தேர்வு மையத்தில் நடைபெற்ற பாஜக முகவர்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேர்வு எழுத சென்ற மாணாக்கர்களின் பெற்றோர் கல்லூரி நிர்வாகத்தினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வடையங்குளத்தில் உள்ள நாகரத்னம் கல்லூரியில் MDSற்கான நீட் தேர்வு நடைபெற்றது. அதே நேரத்தில் பாஜக முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. சென்னை காசிமேடு கடற்கரை பகுதியில் கண்டெய்னர் லாரி மோதியதில் சாலையோரம் இருந்த மரம் முறிந்து விழுந்த நிலையில் அதனை தீயணைப்புத்துறை வீரர்கள் வெட்டி அகற்றினர். நேற்று இரவு சாலையில் விழுந்த மரத்தை மதியம் வரை அகற்றாத நிலையில் அதற்கு பிறகு வந்து அகற்றியதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே முன்விரோதத்தில் இளைஞரை கொலை செய்த வழக்கில் ஒருவர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். மற்ற 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். சிட்டாங்காடு விக்னேஷுக்கும் உதயநிதிக்கும் மது குடிக்கும் போது பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதனால் உதயநிதி தனது நண்பர்களோடு சேர்ந்து விக்னேஷை அடித்து கொலை செய்து குழி தோண்டி புதைத்தனர். மலேரியா பாதித்த பச்சிளம் குழந்தைகளின் சிகிச்சைக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட முதல் மருந்துக்கு உலக சுகாதார அமைப்பு ஒப்புதல் அளித்திருக்கிறது. கோயச்சம் பேபி எனப்படும் இந்த மருந்து ஆபத்தான மலேரியாவில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் முக்கிய திருப்பு முனையாக அமையும் என கருதப்படுகிறது. கோவை அருகே மது போதையில் ஏற்பட்ட தகராறில் கூலி தொழிலாளியை கொன்று தோட்டத்தில் புதைத்த தம்பதியை போலீசார் கைது செய்தனர். காளியபுரத்தைச் சேர்ந்த கதிர்வேல் தோட்டத்தில் மனைவி காளீஸ்வரியோடு தங்கி வேலை செய்து வந்த சந்திரனை பார்க்க அவரது நண்பர் கருப்புசாமி வந்திருக்கிறார். அங்கு 3 பேரும் மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் கருப்புசாமியை கட்டையால் அடித்து கொலை செய்தனர். புதுச்சேரி ரவுடி புகழேந்தி கொலை வழக்கில் 6 பேரை போலீசார் கைது செய்தனர். முன்விரோதம் காரணமாக அவரது நண்பரை கூலிப்படையை ஏவி கொலை செய்தது அம்பலமாக இருக்கிறது. புதுச்சேரி கிருமாம்பாக்கத்தைச் சேர்ந்த ரவுடி புகழேந்தி கடலூர் அருகே கொலை செய்யப்பட்ட வழக்கில் போலீசார் 4 தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். கோடை விடுமுறை மற்றும் 3 நாட்கள் தொடர் விடுமுறையை கொண்டாட சுற்றுலா பயணிகள் படையெடுத்து சென்றதால் ராமேஸ்வரத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ராமநாத சுவாமி கோவில், பாம்பன், தனுஷ்கோடி போன்ற சுற்றுலா தலங்களுக்கு பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மக்களும் சொந்த வாகனங்களில் குவிந்ததால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. நீலகிரி மாவட்டம் மசனகுடி கல்லட்டி வழியாக சுற்றுலா வாகனங்கள் ஊட்டிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் மசனகுடி வழியாக ஊட்டி செல்லும் வாகனங்களை தடுத்து நிறுத்தி கூடலூர் வழியாக அனுப்பி வரும் போலீசார் மாவனல்லா பகுதிக்கு சுற்றுலா வாகனங்களை தடையின்றி அனுமதித்து வருகின்றனர். சேலம் ஓமலூர் அருகே தனியார் கல்லூரியில் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த பெண் கூலி தொழிலாளி 3வது மாடியில் இருந்து தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். சிக்கனம்பட்டியைச் சேர்ந்த கோவிந்தராஜின் மனைவி வனிதா வீட்டின் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் கட்டுமான பணிக்கு சென்றிருந்த போது நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் தலையில் பலத்த காயமடைந்து உயிரிழந்தார்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானபுரம் அருகே முகத்தில் நாய் கடித்ததில் காயமடைந்த சிறுவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மரூர் கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி கோவிந்தராஜின் மகன் விளையாடிக் கொண்டிருந்த போது தெருவில் சுற்றித் திரிந்த நாய் துரத்தியதில் நிலை தடுமாறி விழுந்த சிறுவனின் கண்ணில் நாய் கடித்தது. ஒசூர் அருகே விபத்தில் சிக்கியவரிடம் இருந்த 1,30,000 ரூபாயை பாதுகாப்பாக அவரது மகனிடம் ஒப்படைத்த ஆம்புலன்ஸ் ஊழியர்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது. நெல்லூர் அருகே விபத்தில் சிக்கி பலத்த காயமடைந்த மத்தகிரி ராஜா வைத்திருந்த பணத்தை ஆம்புலன்ஸ் மருத்துவ உதவியாளர் நந்தினி, ஓட்டுநர் சிவராஜ் ஆகியோர் பத்திரமாக ஒப்படைத்தனர். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி சென்னை பெசன்ட் நகரில் தனியார் அமைப்பு சார்பாக பொதுமக்களுக்கு இலவசமாக மரக்கன்றுகள் மற்றும் செடிகள் விநியோகம் செய்யப்பட்டன. பசுமை பரப்பை அதிகரிக்கும் நோக்கிலும் வீட்டிற்கு ஒரு செடி வளர்ப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையிலும் மரக்கன்றுகள் மற்றும் பூச்செடிகள் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டன. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கடந்த 1 மாத காலமாக காலை நேரத்தில் ஆவின் பால் சரிவர கிடைக்காததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து ஆவின் பொது மேலாளர் ராஜேஷ்குமாரிடம் கேட்டபோது, கோவையிலிருந்து குன்னூருக்கு ஆவின் பால் ஏற்றி வந்த வாகனம் கோத்தகிரி அருகே பழுதடைந்ததால் ஒரு நாள் மட்டும்தான் விநியோகம் பாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். ஒரு முறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை கோவில் திருவிழாக்களில் பயன்படுத்தக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கோவில் விழா நடத்த நீதிமன்றத்தை நாடுபவர்கள் விழாக்களின் விளைவாக உருவாகும் திடக்கழிவுகள் மற்றும் சுகாதார பாதிப்பு குறித்து கவலை கொள்வதில்லை என தெரிவித்தது. கடும் வெப்பத்தால் வீராணம் ஏரியில் நீரின் அளவு குறைந்து வரும் நிலையில் ஏரியிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க கடலூர் மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வீராணம் ஏரியில் தற்போது நீர் இருப்பு 937.35 மில்லியன் கன அடியாக உள்ள நிலையில் ஏரியிலிருந்து சென்னைக்கு குடிநீருக்காக 73 கன அடி தண்ணீர் தினமும் திறந்து விடப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்த குனில் வனப்பகுதியில் வீட்டின் முன்பு உலா வந்த காட்டு யானையால் தொழிலாளர்கள் அச்சமடைந்த நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. காட்டு யானை நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் வனத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி தொழிலாளர்கள் வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் வீசிய சூறாவளி காற்றில் மிதக்கும் வீடுகள் சேதமடைந்த நிலையில் அதில் சிக்கித் தவித்த குழந்தைகள், பெண்கள் என 30 சுற்றுலா பயணிகளை மீட்புக் குழுவினர் பாதுகாப்பாக மீட்டனர். டெகிரி கார்வால் பகுதியில் வீசிய பலத்த சூறாவளி காற்றால் டோப்ரா சாந்தி அருகே உள்ள ஏரியில் இருந்த மிதக்கும் வீடுகள் பலத்த சேதமடைந்தன. மகாராஷ்டிர மாநிலம் புனே மாவட்டம் நர்சாப்பூரில் 65 வயது முதியவர் 4 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கி கொலை செய்த சம்பவத்தை கண்டித்து புனே பெங்களூரு நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குற்றவாளி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் நிலையில் சாலை மறியலால் போக்குவரத்து பாதிக்கப்படவே பொதுமக்களை போலீசார் கலைத்தனர். மணிப்பூர் குண்டுவீச்சு தாக்குதலில் பலியான குழந்தைகளின் உடல்கள் 25 நாட்களுக்கு பிறகு குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டன. பிஷ்ணுபூர் மாவட்டம் த்ரோலாங்பையில் நடைபெற்ற குண்டுவீச்சு தாக்குதலில் 2 குழந்தைகள் கொல்லப்பட்டதால் 5 பள்ளத்தாக்கு மாவட்டங்களிலும் வன்முறை போராட்டங்கள் வெடித்தன. இதனால் உடல்கள் மருத்துவமனை சவக்கிடங்கில் வைக்கப்பட்டிருந்தன. உத்தரகாண்டில் அடுத்தடுத்து 2 முறை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 2.3 மற்றும் 2.4 அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. 5 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் சேதமோ பாதிப்போ ஏற்பட்டதாக எந்தவித தகவலும் இல்லை. ஜெய்ப்பூர் பகுதியில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக அங்கு செல்லும் விமான பயண அட்டவணை பாதிக்கப்பட்டுள்ளதாக இண்டிகோ நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து வெளியான செய்திக்குறிப்பில் உங்கள் விமானத்தின் தற்போதைய நிலவரத்தை goindigo.in என்ற இணையதளம் செயலி மூலம் அறிந்து கொள்ளலாம் என அறிவுறுத்தியிருக்கிறது. ஈரானிடம் எண்ணெய் வாங்கியதற்காக 5 நிறுவனங்கள் மீது அமெரிக்கா விதித்த தடைகளுக்கு இணங்க முடியாது என சீன அரசு தெரிவித்திருக்கிறது. சீன வர்த்தகத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் இது சர்வதேச சட்டங்கள் மற்றும் அடிப்படை நெறிமுறைகளையும் மீறுவதாக உள்ளதாகவும், சர்வதேச சட்டங்களில் குறிப்பிடப்படாத ஒருதலைபட்சமான தடைகளை சீன அரசு தொடர்ந்து எதிர்த்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறது.
இஸ்ரேலுக்கு உளவு பார்த்ததாக கூறி 2 பேருக்கு ஈரான் தூக்கிட்டு மரண தண்டனை நிறைவேற்றியிருக்கிறது. ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு தாக்குதலுக்கு இஸ்ரேலுக்கு உளவு பார்த்ததாக கூறி பலரையும் ஈரான் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது. இதில் யாக்கூப் கரிம்போர், நாசர் பெக்சாதே ஆகியோருக்கு ஈரான் மரண தண்டனையை நிறைவேற்றியிருக்கிறது. ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்வதற்கு ஈரானுக்கு கட்டணம் செலுத்த முன்வரும் கப்பல் நிறுவனங்கள் தடையை சந்திக்க நேரிடும் என அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக ஹோர்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியதால் பதிலுக்கு அந்நாட்டின் துறைமுகங்களை அமெரிக்கா முற்றுகையிட்டுள்ளது. இந்த சூழலில் ஹோர்முஸ் வழியாக கப்பல்கள் சுமூகமாக சென்று வர ஈரான் கட்டணம் வசூலித்து வருகிறது. அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் அமெரிக்காவின் செயல் வெட்கக்கேடானது என ஈரான் விமர்சனம் செய்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான அணு ஆயுதங்களை வைத்திருப்பதோடு அதை பரப்புவதில் முதலிடத்தில் இருக்கும் அமெரிக்கா கடந்த 56 ஆண்டுகளாக அணு ஆயுத பரவல் தடுப்பு ஒப்பந்தத்தில் முதல் மற்றும் 6வது பிரிவுகளின் கீழ் உள்ள தனது அணு ஆயுத பரவல் தடுப்பு மற்றும் அணு ஆயுத ஒழிப்பு கடமைகளை மீறி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளது. கத்தாருக்கு பேட்ரியாட் ஏவுகணைகளை விற்க 37,000 கோடி ரூபாய் திட்டத்திற்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்திருக்கிறது. மத்திய கிழக்கு போர் பதற்றங்களுக்கு மத்தியில் வான் பாதுகாப்பை மேலும் பலப்படுத்த கத்தார் திட்டமிட்டிருக்கும் நிலையில் 500 பேட்ரியாட் ரக ஏவுகணைகள் மற்றும் தொடர்புடைய உபகரணங்களை கத்தாருக்கு அமெரிக்கா வழங்க உள்ளது. தவைக்க தலைவர் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்து நடிகர் ஸ்ரீமன் வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அதில் தவைக்க சின்னமான விசிலை ஊதிக்காட்டிய அவர், நண்பா நீ ஜெயிக்க வேண்டும் என்றும் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஒரு தேர்தல் என்றால் எவ்வளவு கஷ்டம், என்னென்ன எதிர்ப்புகள், என்னென்னவெல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது என கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் கோடைகால மின்சார தேவை எவ்வளவு என்பதை கணக்கிட்டு அதற்கு தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மின்சாரமும் தேவைக்கேற்ப கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாகவும் மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் IAS தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து பேசிய அவர், தமிழ்நாட்டில் மின்வெட்டு இருக்காது என்றார். IPL கிரிக்கெட் தொடரின் 45வது லீக் சுற்று போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் பல பரீட்சை நடத்துகின்றன. ஹைதராபாத்தில் பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்கும் போட்டியில் இரு அணிகளும் தொடர் தோல்விகளுக்கு பிறகு வெற்றி கணக்கை தொடங்கியிருக்கும் நிலையில் இந்த போட்டி முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ISL கால்பந்து தொடரில் இன்டர்காசி அணியை வீழ்த்தி நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி வெற்றி பெற்றது. கவுகாத்தியில் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி சார்பாக 3 கோல்கள் அடிக்கப்பட்ட நிலையில் இன்டர்காசி அணி சார்பாக 2 கோல்கள் அடிக்கப்பட்டது. இதனால் ஆட்ட நேர முடிவில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. தனது கிரிக்கெட் வாழ்க்கையில் ஒரு சிறுவனை பார்த்து இந்த அளவிற்கு பயந்ததே இல்லை என்றும் சூரியவன்சி பந்தை எதிர்கொள்ளும் விதம் மற்றும் அவரது டைமிங் ஒரு முதிர்ச்சி அடைந்த சர்வதேச வீரரைப் போலவே இருக்கிறது என கைல் ஜேமிசன் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து பேசிய அவர் பந்தை அடிக்கும் வேகம் தன்னை உண்மையில் மிரள செய்திருக்கிறது என்றார். IPL தொடரின் 44வது லீக் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அபார வெற்றி பெற்றது. சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த மும்பை அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 159 ரன்களை எடுத்தது. அடுத்து களமிறங்கிய சென்னை அணி 18.1 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இலக்கை எட்டியது. வங்கதேச அணிக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி T20 போட்டியில் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணி 3 போட்டிகள் கொண்ட தொடரை சமனில் முடித்தது. முதலில் பேட்டிங் செய்த வங்கதேச அணி 15 ஓவர்களில் 102 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆன நிலையில் அடுத்து களமிறங்கிய நியூசிலாந்து அணி 11.4 ஓவர்களிலேயே 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 104 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது. IPL கிரிக்கெட் தொடரின் 46வது லீக் சுற்று போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு தொடங்கும் போட்டியில் குஜராத் அணி தகுதி சுற்றுக்கு முன்னேற போராடுவதால் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது. இந்திய கிரிக்கெட் அணிக்காக இதுவரை எந்த போட்டியிலும் விளையாடாத வேகப்பந்து வீச்சாளர் நந்தினி சர்மாவுக்கு மகளிர் T20 அணியில் இடம் கிடைத்திருக்கிறது. இந்த ஆண்டின் WPL தொடரில் டெல்லி அணிக்காக விளையாடிய நந்தினி சர்மா ஹாட்ரிக் விக்கெட்டுகள் உட்பட 10 போட்டிகளில் 17 விக்கெட்டுகளை வீழ்த்தி கவனத்தை ஈர்த்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
மதுரை அருள்மிகு கல்லழகர் திருக்கோவில் திவான் ராமராயர் மண்டபத்தில் தசாவதாரம் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. விடிய விடிய நடைபெற்ற தசாவதாரத்தில் கோவிந்தா கோபால பெருமாளை என பஜனை பாடல்களை பாடிய பக்தர்கள் பெருமாளை ஒவ்வொரு அவதாரத்திலும் சேவைகளிலும் சேவை சாத்தினர். சித்திரை திருவிழாவில் திவான் ராமராயர் மண்டபத்தில் தசாவதார கோலத்தில் எழுந்தருளிய சுவாமியை திரளான பக்தர்கள் மனமுருகி வழிபாடு செய்தனர். புதுக்கோட்டை திருக்கோகர்ணத்தில் உள்ள புதுகை மாதா ஆலயத்தின் 23ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு தேர்பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த சப்பரங்களில் மாதா உள்ளிட்ட சொரூபங்கள் எழுந்தருளி முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றதை அடுத்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் வழிபட்டனர். நாகை அருகே ராராந்திரமங்கலம் கிழக்கில் உள்ள புனித ஆரோக்கிய மாதா ஆலய திருத்தேர்பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரங்களில் புனித சம்மனசு, புனித செபஸ்தியார், புனித ஆரோக்கிய மாதா ஆகிய சொரூபங்கள் எழுந்தருளின. இதனைத் தொடர்ந்து வான வேடிக்கையோடு கோலாகலமாக நடைபெற்ற திருத்தேர்பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று வழிபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் பாரசாலையில் உள்ள மகாதேவர் கோயில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பூரம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வாத்திய மேளங்கள் முழங்க அலங்கரிக்கப்பட்ட 7 யானைகளின் மீது ஏறி சிவாச்சாரியார்கள் அமர்ந்து கொண்டு பல வண்ணங்களிலான குடைகள் மாற்றும் நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றதை அடுத்து கேரளம் மற்றும் தமிழ்நாட்டில் இருந்து வருகை தந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர்.